உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். மேடம் போய்ப்பாங்க. சரிங்களா? எல்லா ரெஸ்பான்ஸும் அங்கேயே இருக்குது. இன்றைக்கான மெசேஜ் பார்த்திங்கன்னா, இழந்ததை மீட்டு எடுப்பது எப்படி? பிரதர், நான் ஏன் இழக்கணும்? இழந்தது திருப்பி ஏன் எடுக்கணும்? நம்ம எப்பொழுதுமே அந்த பள்ளத்தாக்கு, இந்த பேட் சிச்சுவேஷன், ஒரு சோதனை, இப்படி எதுவுமே வேணாம், எங்களுக்கு ப்ளசண்ட்டாகவே வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த மெசேஜ் பார்த்த பிறகு தெரியும், ஏதாவது ஒரு சின்ன சோதனை பிரச்சனை வந்தால் கூட அதை நீங்கள் சந்தோஷமாக மேற்கொள்ளுவீங்க. ஏன்னு இந்த மெசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த படம் உங்களுக்கெல்லாம் தெரியுதா? ஒரு சின்ன பீங்கான் கிண்ணம் உடஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஜப்பானீஸில் ஒரு கலை இருக்குது. ஏதாவது உடஞ்சிச்சின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இந்த பீங்கான் இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? தூக்கி போட்டுருவோம். அதை கஷ்டப்பட்டு ஒட்ட வைக்கிறது ஒரு டாஸ்க்கு. ரெண்டாவது, ஒட்டின பிறகும் அது அசிங்கமாக தெரியும். ஒட்டு போட்ட மாதிரி இருக்குது, இதை போய் ஏன் வச்சுக்கின்னு தூக்கி போட்டுருவோம். அவங்க அதை ஒட்டின பிறகு அந்த அந்த காயங்கள், தழும்பு, அந்த உடப்பட்டது அதை மறைக்காமல் அதில் ஒரு தங்க ஒரு முலாம் மாதிரி உண்மையான கோல்டு போட்டு அதோட வேல்யூவை முன்ன இருந்த காட்டிலும் உயர்த்தி காண்பிப்பாங்களாம். சரிங்களா? மனுஷத்தனமாக ஒரு இழந்ததை மீட்டெடுக்கிறது எப்படி? இதுதான். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம பைபிள், நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தின்படி எப்படி இழந்ததை மீட்டெடுக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு கிருபையினால் நம்ம மீட்கொள்ளப்பட்டோம்னு சொல்லிட்டு வர நான் சில பழைய உடன்படிக்கை காலத்தில் உள்ள சட்ட திட்டங்களை காட்ட போகிறேன். இது எதுக்கு பிரதர் அப்படின்னா, இந்த பொல்லாங்கன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் ஒரு அக்யூசர், நம்ம மேலே குற்றம் பிடிக்கிறவன். இப்போ ஒரு கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு யாராவது சொன்னால் உங்களுக்காக ஒரு லாயர் வாதாடுவார் இல்லைங்களா? அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சட்டம், இதைப்படி மீறலை, இவன் ஒழுங்கானவன் தான் சொல்லணும். டேனி பால் 8வது தான் படிக்கிறான். அவன் போய் அவங்க டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், நான் ஸ்கூல் ரூல் புக்கை வாசித்தேன். ஸ்கூல் ரூல் புக்கை அவர் வாசித்தாரான், 8ஆம் கிளாஸ் பையன். அதில் சொல்லியிருக்கு, காமிக் கதை புத்தகம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, மற்றபடி அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய எந்த புத்தகத்தினாலும் நான் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லியிருக்கு. நான் பாட புத்தகம் அல்லாத சில புத்தகங்கள் எடுத்துகிட்டு வருவேன், அதில் சட்டப்படி இருக்குது, நீங்கள் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க கேட்டிருக்காங்க, அப்படி என்ன புத்தகம்டா எடுத்துகிட்டு வர போகிற? அடுத்த நாள் போய் காமிச்சிருக்கான். ஸோ இந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். சரிங்களா? யாத்ராகமம் 22:1-4 இந்த 2 வசனத்தை பார்த்திங்கன்னா, நம்ம இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெசேஜ் கேட்ட பிறகு ஏதாவது சின்ன பிரச்சனை சோதனை கூட நீங்கள் சந்தோஷமாக மேற்கொள்வீங்கன்னு. உங்கள்கிட்டருந்து ஒரே ஒரு மாடு எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஐயோ இப்போ மாடு போச்சேன்னு கஷ்டம். ஆனால் உங்களுக்கு எத்தனை கிடைக்குங்க? 5 மாடு. அப்போ முன்ன இருந்த நிலையை காட்டிலும் இப்போ ஆசீர்வாதமான நிலைக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? உண்மை இல்லைங்களா? அப்போது இது பிரச்சனை அப்படிங்கிறத விட இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பாருங்கள். இது அவன் விற்றுட்டா இல்லை கொன்னுட்டா, சப்போஸ் அவன் திருடினதை அவன் கையிலேயே பிடிச்சிட்டாங்க, அவன் உயிரோட அவன் திருடிட்டு போக பிடிச்சிட்டாங்க, அவன் திருட மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுக்க கடவன். அப்போ அட்லீஸ்ட்டு நீங்கள் டபுள் பண்ணிட்டீங்க. சரிங்களா?
உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து டபுள் ஆகுது. உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது உங்களுக்கு எத்தனையா திரும்பி கிடைக்கிது? மினிமம் ரெட்டிப்பாக திரும்ப கிடைக்கிது. சரிங்களா? நீதிமொழிகள் 6:30-31 பார்த்தீங்கன்னா 7 மடங்கு கொடுத்து தீர்க்க வேண்டுமா எவனாவது ஒருத்தன் எடுத்தான்னா. சரி, அதோட இல்லை, தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன கணக்கு? உங்கள்கிட்ட ஏதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டா 2, 4, 5 அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் பறிச்சுக்கலாம். ஏப்பா, அப்போ எவனாவது என்கிட்ட எதாவது எடுத்துகிட்டு போனால் எனக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம். இது அப்படி ஒன்றும் உலகத்தில் தோணலைன்னா பைபிள் அதை தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? பைபிளில் சொல்கிற ஒரு எழுத்து, ஒரு எழுத்தின் உறுப்பு அழிந்து போகுமா? அது எல்லாம் அப்படியே நடக்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் இதை சொல்லிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள், தாவீதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? 1 சாமுவேல் 30 பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவனோட ஆளுகளும் வெளில போயிட்டு அவங்க பட்டணத்துக்கு வர்றாங்க. வந்தால் பட்டணம் முழுசும் சுட்டு எரிக்கப்பட்டிருக்கு. மனைவிகள், குழந்தைகள் எல்லாத்தையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணாங்கிறது தான் இந்த சீக்வன்ஸ். 1 சாமுவேல் 30. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். வெறும் பொருள் மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், அவனோட குடும்பமே இல்லை. யார்? தாவீதுக்கு மட்டும் இல்லை, வந்த தாவீதோட எந்த ஆட்களுக்கும் இல்லை. சரி, இப்போ யூஸ்வலாக ஒரு பிரச்சனைன்னா, இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை, டேய் உன்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம டிஃபெண்ட் பண்ண தான் போவோம். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட நீ பண்ணது இது தப்புன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய், நான் என்னடா தப்பு பண்ணேன், நீ என் மேலே பழி சொல்லிட்டு இருக்க, இப்படி தான் சொல்லுவோம். இந்த பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சு பாருங்க, அவன் கூட இருக்கவங்கெல்லாம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். தாவீது பண்ண தப்புங்க என்னங்க? ஏதாவது உங்களுக்கு தோணுதா? எல்லா பேரும் எப்படி கஷ்டத்தில் இருக்காங்களோ அப்படி தான் தாவீதும் கஷ்டத்தில் இருக்கான். தாவீதுங்க பண்ண தப்பு என்ன? இவங்க அவனை கல்லெறியணுங்கிறாங்க. தாவீது போய் எல்லா பேர்த்திட்டையும், டேய் முட்டா பசங்களா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க தாண்டா கூப்பிட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்னடா என்ன கல்லெறியணுங்கிறீங்கன்னு ஒன்றும் சொல்லலை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போது உங்களை யாராவது நெருக்கிறாங்க, அநியாயமாக குற்றம் சுமத்துனாங்கன்னா கூட, இப்போது நேற்று கூட ஜெசிகா சொன்னிச்சு, என் ஃப்ரெண்டு ஒன்று இப்படி பண்ணுச்சுப்பா, அதை நான் வெளுக்க போகிறேன்ப்பான்னு ஏதோ ஒன்று சொன்னிச்சு. நான் சொன்னேன், உன்னோட கை சின்ன கை, உன் கையில் அந்த பிரச்சனை எடுத்துக்க போறியா, இல்லை அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நீ அடங்கியிருந்து அவரை இறங்கி அவரை பார்த்துக்கங்கப்பான்னு சொல்ல போறியா? எது பெட்டர்? நீயே சொல்லு, எது பெட்டர் அப்படின்னு நான் கேட்டேன். சரிங்களா? இப்போது இவன் அவனை தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும், தன்னைத்தானே நான் ஒன்றும் நல்ல பிரச்சனை இல்லைடா, நான் என்னடா பிரச்சனை, என்னடா லூஸ் பசங்களான்னு சொல்லலை. அவன் தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். நம்மளும் பிரச்சனையை, சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி. சரிங்களா? அடுத்து அப்படியே நிற்கலை, அவன் போய் ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை எடுத்துகிட்டு வாங்குறான். தாவீது கர்த்தரை நோக்கி கேட்டான், பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணணுமா? இன்றைக்கும் கூட நம்ம எல்லா டாஸ்க்கும் நம்ம புத்தி என்னவோ பயங்கர பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியை வச்சு தான் யோசிப்போம். எல்லா விஷயத்திலும் சின்ன காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும் கர்த்தரை கேட்டு அவர் வழி நடத்தின்படி தான் நடக்கணுங்கிறதுக்கு இது. தாவீது கர்த்தரை நோக்கி கேட்டான். நான் ஒரு புருஷனா, ஒரு அப்பாவை பார்த்தீங்கன்னா, பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் விரட்டி போய் தன் உயிரனாலும் கொடுக்கணும். அதுதானே ஒரு மனுஷ இயல்பாக இருக்கும், இல்லைங்களா? ஆனால் இவன் கேட்குறான், நான் போய் பிடிக்கட்டுமாப்பா. அப்போ சப்போஸ் ஆண்டவர் போகாதுன்னு சொல்லியிருந்தால் அவன் போயிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, போய் பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு. சரி, இவன் போகிறான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஏதாவது ஒன்று மிச்சம் இருந்துச்சா, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணானா, எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்போ இவங்க எடுத்துகிட்டு போனாங்கல்ல, ஒன்று கூட அவன் மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ
மொதல் ஸ்லைட் நம்ம பார்த்தோம், ஏதாவது எடுத்துகிட்டு போனால் அட்லீஸ்ட் 2 மடங்கு கிடைக்கணும், 4 5 மடங்கு 7 மடங்கு, வீட்டில் இருக்க எல்லாம் கொள்ளையடிக்கலாம். அவன் தனக்கு தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், கொடுத்தான், எடுத்துகிட்டு போனால் தான் திருப்பி பெற்றுக்கொண்டான். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னீங்கன்னா, அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 30 தான், தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே. அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடையதை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் he plundered them, he looted them, அவங்களோடதையும் அள்ளி கொண்டு வந்துட்டான். அப்போ இவங்க தாவீதுகிட்ட வந்து அமலேக்கியர் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லை, அவனுக்கு எடுத்துக்கொண்டு போனது ப்ளஸ் கொஞ்சம் போனஸ் கிடச்சிருக்கு. அவன் கொள்ளையாடினே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்னது ஆசீர்வாத பாகம். இப்போ உங்கள்கிட்டருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் உங்களுக்கு அது மட்டும் இல்லை, பெரிய ஆசீர்வாத பாகம் கிடைக்கும். இவன் கொஞ்சத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தான், இப்படி கொஞ்சம் கொடுத்தான். நீங்கள் இந்த 1 சாமுவேல் 30 வாசித்தீங்கன்னா பல பட்டணங்களின் பேர் சொல்லியிருக்கோம். இந்த பட்டணத்துக்கு கொடுத்து அமிச்சான், இந்த பட்டணத்துக்கு கொடுத்து அமிச்சான், இந்த பட்டணத்துக்கு. அப்போ எவ்வளோ லூட் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு ஒரு மேஜர் போர்ஷனை, இது தாவீதின் பங்குன்னு வச்சுட்டு மிச்சத்தை அத்தனை பட்டணங்களுக்கு கொடுக்குறான். அப்போ எவ்வளவு கொள்ளையாடி கொண்டு வந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. இதனால தான் சொன்னேன், இப்போவும் எங்கேயாவது நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள், எங்கேயாவது நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, அதே இடத்துல அதே எந்த விதத்தில் நீங்கள் தாக்கப்படுகிறீர்களோ, ஒரு உங்களுக்கு அசௌகரியம், உங்களுக்கு ஒரு சுகவீனம் இருக்குது அப்படின்னா, அங்கே நீங்கள் சுகமாக பலவானாக இருப்பீங்க. உங்களுக்கு பைசா எதிராக ஒரு பிரச்சனைனா அங்கே நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவானாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அதில் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குது. இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. அதை நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். சரிங்களா? அது அவ்வளோ கஷ்டமா? சரிங்களா? சரி, இதில் தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னான். இந்த யாத்ராகம் அந்த சட்ட திட்டங்கள் பார்த்தோம்ல, ஸோ இந்த தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தரை நோக்கி பார்த்தான், எக்ஸஸாக பெற்றுக்கொண்டான்னு பார்த்தோம். யாத்ராகமத்தில் இதுதான் சட்டம்னு பார்த்தோம். இந்த யாத்ராகம் 22:7-9 பாருங்கள். இது என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் எங்கேயோ போகிறாரு, அவரோட பொருள்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருக்கார். திரும்பி வந்து கேட்கும்போது திருடிட்டான்டான்னு சொல்கிறார். ஸோ 2 நபர்கள், ஒருத்தர் தன்னுடைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு, திரும்பி உதவு திருடிட்டான். உண்மையாகவே திருடினானா திருடன் பிடிபட இல்லை, உண்மையாகவே திருடினானா திருடலையா தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவங்க 2 பேர் யார்கிட்ட போகணுமா? நியாயாதிபதிகள்கிட்ட போகணும். நியாயாதிபதிகள் யாரை குற்றவாளின்னு தீர்க்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு ரெட்டிப்பாக திருப்பி தரணும். இதுதான் இங்கே சொல்லப்பட்ட சீக்வன்ஸ். சரிங்களா? இப்போது இதில் சில விஷயங்களை நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். போன வாரம் ஒர்ஷிப் டைமில் எலோயிம், அதோனாய், யெஷுவா, இதுக்கெல்லாம் நம்ம மீனிங் என்னன்னு பாஸ்டர் சொல்ல சொன்னார், நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் நியாயாதிபதி அப்படின்னு இருக்குல்ல, அதோட மூல பாஷையில் அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா எலோஹீம், தேவர்கள். எலோஹீம், தேவர்கள்ட்ட போகணும். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கானதை இதில் பொருத்தி பாருங்களேன். உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் இல்லை உங்களுடைய ஏதோ ஒன்றில் நீங்கள் குறைபடுறீங்க, உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. பொல்லாங்கன், திருடினவன், அவனை நம்மளால் பிடிக்க முடிஞ்சா? பிடிக்க முடியல. இப்போ நம்மளோட டியூட்டி என்னங்க? நியாயாதிபதிகிட்ட போகிறது நம்மளோட டியூட்டி. இதில் கசப்பான உண்மை என்னென்னா, சில சமயம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனைனா, நம்ம சபையில் யாராக இருப்பீங்களான்னு தெரில, பொது புத்தி, நான் பாவம் செஞ்சேன், அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறேன். இங்கே உள்ள யாருக்கும் அந்த தாட் ப்ராசஸ் இருக்காதுன்னு நான் விசுவசிக்கிறேன். சரிங்களா? பொதுவாக மக்கள் எடுத்துக்கிறது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஆண்டவர் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறார். ஈவன் இப்போ பேங்க்கில் போய் ஒரு டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ் எதாவது போனீங்கன்னா, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் காட். அதாவது வெள்ளம், தீப்பிடிக்கிறது, இந்த மாதிரி இயற்கை சீற்றத்துக்கு ஆங்கிலத்தில் இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்படுறது என்ன? ஆக்ட்ஸ் ஆஃப் காட்.
இந்த மாதிரி தீய காரியங்கள்லாம் ஆண்டவராலயா நடக்குது? கொடுக்கறது தேவன், எடுக்கிறது எதுனா ஒன்றா பொல்லாங்கன்னா. சரிங்களா? இப்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தாக்கப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்மள்ட்ட இருந்து பறிக்கப்படுகிறது. சமாதானம், சந்தோஷம், பொருள், ஏதோ ஒன்று முக்கியமானது நம்மளுக்கு நெருங்கின ஒன்று எடுக்கப்படுது. நம்ம இது எனக்கு உரித்தானதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீலிங் வரணும். நான் தப்பு பண்ணேன், தண்டனை, நான் பண்ணதுக்கு எனக்கு பலன், அது இல்லை, இது எனக்கு உரித்தானது அப்படின்னு நம்ம நம்பணும். ஆண்டவர்கிட்ட போகணும். இப்போது சப்போஸ் உண்மையாகவே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனையை வச்சுப்போம், ஆண்டவர் உங்களை குற்றவாளியாக தீர்ப்பாரா? இது ஒரு கேள்வி. சரிங்களா? நம்மளுக்கு இது என்னுடைய பொருள், இதை நான் எனக்கு உரித்து இதுக்கு நான் சொந்தம் கொண்டாடுறேங்கிற ஃபீலிங்கோடு ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர் உங்கள் மேலே நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே குற்றம் சுமத்துவாரா அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர்த்து நான் ஆன்சர் பார்த்தேன். பட் அஸ் யூஷுவல் மேடம்கிட்ட இருந்து கேள்வி வந்தால் மட்டும்தான் ஆன்சர் வரும். பிரதர் உங்கள்கிட்ட இருந்து கூட வரல. சரிங்களா? ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். இப்போது அந்த தேவன்கிட்ட நீங்கள் போய் நிற்கிறீங்க, இது என்னுடைய பொருள், இதை பொல்லாங்கன்னு என்கிட்ட இருந்து எடுத்துட்டான், நான் இப்போ சுகவேனனாக இருக்கேன், இப்போது நான் பற்றாக்குறையோடு இருக்கேன் இப்படின்னு சொன்னால், டேய் நீ நான் சொன்னபடியெல்லாம் நடந்தியாடா, நீ போய் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வான்னு சொல்ல மாட்டார். உங்களை நீதிமான ஆக்குனவரே அவர் தான். அவர் எப்படி உங்கள் மேலே குற்றம் சுமத்துவார்? சரிங்களா? நீங்கள் ரைட் ராயலாக நீங்கள் டிமாண்ட் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகலாம். இன்னும் கூட வேலைங்களை அப்படின்னா, யோவான் 8:3-11 பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயை, விபச்சாரம் பண்ணுற ஸ்திரீயை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வர்றாங்க. பிடிச்சிட்டு வந்து ஆண்டவர் முன்னாடி தூக்கி போடுறாங்க. இந்த கதை உங்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும். சொல்லுவாங்க, மோசே அந்த யூதர்களுக்கு இல்லை பரிசேயர் சதுசேயருக்கு யார் தான் பெருசு? கண்ணுக்கு முன்னாடி மெசேயா நிற்கிறாரு, தேவனுடைய குமாரன் நிற்கிறாரு. அவருக்கு தெரில, அவங்களுக்கு ஆபிரகாம் என்னுடைய தகப்பன், மோசே சட்டத்திட்டம் கொடுத்த ஆள், பெரிய ஆள். மோசே சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொன்னால் நீர் கிருபையுள்ள ஆளா? அப்போ நீர் வெளிவேஷம் போடுறீரான்னு மாறிடும். கல் எரியாதானா அப்போ நீ கலகக்காரரா? மோசே சொன்ன சட்டத்திட்டத்தை மாற்று பார்க்குறீரா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அவர் சொல்கிறார், சரிப்பா உங்கள் சட்டத்தின் படியே இருக்கட்டும், யார் தப்பு பண்ணலையோ அவன் ஃபஸ்ட்டு கல்லறி. நம்ம நினப்போம் வயசு ஆக ஆக அறிவு கூடும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா குழந்தையா இருக்கப்ப இருக்கிற தெளிந்த அறிவு வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இப்படி ஆகாமல் பார்த்துக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வயசானவங்க தொடங்கி குற்றம் யார் அதிகமாக தச்சிச்சின்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்தில் இருந்தவங்களில் வயசானவங்க தொடங்கி எல்லோரும் போனாங்களாம். எதுக்காக அந்த செட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு? இப்போ குழந்தைகளுக்கு நேற்று தான் பாஸ்டர் சொன்னார்னு நினைக்கிறேன், நேற்று சாட்டர்டே, ஒரு சின்ன குழந்தைக்கு கிறிஸ்துவ பற்றி சொன்னால் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். 40 வயசாயிருச்சு, அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு, அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே தெரியும், இந்த அம்மா சுட்டு போட்டாலும் இந்த அம்மா கர்த்தரை அக்செப்ட் பண்ணிக்காது, முகத்திலே தெரிஞ்சிடும். அந்த கலரான வேஷமும் அந்த ட்ரெஸ்ஸும் அவங்க கடுமையாக முகம் மாறி இருக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொன்னாலும், கல்லே ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு தான் போவேன், உன் இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? வயசாக மனசு அந்த மாதிரி கொஞ்சம் கடினப்பட்டு விடுது. அதனால தான் பெரியவங்க தொடங்கி சிறியவங்க மட்டும் போனாங்களாம். சரி, அதை விடுங்க. இப்போ இவர் கேட்குறாரு, நிமிர்ந்து பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம். ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. இந்த அம்மா தப்பு பண்ணலையா? இந்த அம்மா தப்பு பண்ணிச்சா? தப்பு பண்ணலையா? வா. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அவர் பக்கமாக நிற்கும்போது, இந்த சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், அப்பா என்னை நினச்சிக்காங்கன்னு. என்ன டேய், எத்தனை கட்டளை கொடுத்துருக்கானா இல்லையா? எல்லாம் ஃபாலோ பண்ணியா இல்லையா? எத்தனை பேர்ட்ட திருடுன்ட்டு இத்தனை மடங்கு திருப்பி கொடுக்கணும் இருக்குல்ல, போய் எல்லாம் செஞ்சுட்டு வா பார்க்கலாம், இன்றைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்ப அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட போகும்போது அவர் உங்களை சுத்தமாக்குறார். நீங்கள் சுத்தமாயிட்டு அவர் பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கேட்குறேன் கேள்வி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் எடுக்கப்பட்டது,
நீங்கள் கர்த்தர் பார்வையில் ரொம்ப சுத்தமானவங்க இல்லை, ஏதோ தப்பே பண்ணிட்டீங்க. நீங்கள் அவர்கிட்ட போகலாமா கூடாதா? தைரியமாக கேட்கலாமா முடியாதா? எப்படி பெற்றுக்கொள்வீங்க? கொடுத்தது இழந்ததை மட்டும் பெற்றுக்கொள்வீங்களா? எத்தனை நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்களோ உங்கள் சமர்த்து அவ்வளோ அள்ளிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் போன வாரம் மெசேஜ் ப்ரீச் பண்ணும்போது அந்த வானம் பார்த்த பூமிக்கு மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்துச்சுன்னு சொன்னேன்ல. இப்போது எனக்கு ஏதாவது கஷ்டம், எனக்கு ஏதாவது சோதனை, ஏதாவது ஒரு வழியில் நான் தாக்கப்படுகிறேன்னு தெரிஞ்சுன்னா நான் சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்வேன். ஏன்னா அதே வழியில் தான் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. சரிங்களா? இப்போ அடுத்து 2 விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஏசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு ப்ரேயர், ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவோம்? நம்ம பாவத்திலேருந்து மீட்டுக்கொள்ளப்படுறதுக்காக. சரிங்களா? இது பேர் கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியும். இது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. இப்போ ரீசண்டாக நம்ம பாஸ்டர் ஒன்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றாரு. அவர் எதற்காக அடிக்கப்பட்டார்? நம்ம சுகமாகணுங்கிறதுக்காக. ஸோ ஏசு கிறிஸ்து மெசையாவாக இரத்த சிந்தி உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு, பாவத்துக்கான மீட்பை எடுத்துட்டார். பாவத்துக்கான மீட்பு நம்மளுக்கு கொடுத்துட்டார். அடுத்து அவர் அடிக்கப்பட்டது நம்ம சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ரொம்ப 100% தெளிவாக தெரியும். 2வது எந்த அளவுக்கு தெரியும் தெரில, ஆனால் பாஸ்டர் இப்போ அடித்து இறக்கிக்கிட்டு இருக்கார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். டாக்டர் மெடிசின் சொன்னால் எடுங்க, நான் எடுக்க வேணான்னு சொல்கிற குரூப்பில் கிடையாது. ஆனால் டாக்டர் ஒரு நேரம் மெடிசின் எடுன்னு சொன்னால் ஒரு நேரம் கம்யூன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இந்த கம்யூனியன் எலமெண்ட்ஸில் 2 போர்ஷன். இன்றைக்கான மெசேஜ் அது கிடையாது. இன்றைக்கி மேடம் எக்ஸ்டென்சிவாக பேசினாங்கல்ல, ஸோ நான் இதையும் சொல்லலான்னு நான் நினச்சேன். கம்யூனியனில் 2 எலமெண்ட் இருக்குது. ஒன்று அப்பம், ஒன்று ரசம். இந்த ரசம் அவருடைய ரத்தம் சிந்துதல். ஐ எம் கிளென்ஸ்டு பை ஹிஸ் பிளட், அவருடைய இரத்தத்தினால் நான் சுத்தமாக்கப்பட்டேன். அவருடைய பாடி அந்த அப்பம், பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஐ எம் ஹீல்டு, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இந்த 2ம் ஒரு பேக்கேஜ். ஆனால் நம்ம பாவ மன்னிப்புக்கு மீட்பு எந்த அளவுக்கு நம்ம வெளிச்சறிச்சோ அந்த அளவுக்கு இந்த சுகம் இல்லை. இப்போ அதை டெவலப் பண்ணிட்டு வர்றோம். அத்தனை முறை ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். அந்த கொத்தின பாம்பு விஷம் ஒன்று ஏறலை, எல்லாரும் பிழைச்சாங்க. சரிங்களா? இன்னைக்கு உங்களுடைய சுகவீனம் ஏசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டதாக நீங்கள் அறிக்கை பண்ணணும். டேப்லெட் எடுங்க, நீங்கள் குணமானீங்கன்னு ரிப்போர்ட் எடுத்துட்டு அப்புறம் டேப்லெட் நிப்பாட்டுங்க. ஆனால் நீங்கள் கட்டாயம் நிப்பாட்டுவீங்க. சரிங்களா? பட் ஸ்டார்ட் டேக்கிங் த கம்யூனியன். இந்த 2 விஷயம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த 3வது விஷயம் தெரியாது, இல்லாத டைல்யூட் பண்ணி நீர்த்து போக பண்ணுவோம். கலாத்தியர் 3:13-14 நீங்கள் பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். இது வரைக்கும் நம்ம தெளிவாக வாசிப்போம். இதை மீட்டு கொண்டது எதனால், இல்லை மீட்டு கொண்டதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போது நம்ம கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார், அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம பாவமர சுத்தமாக்கிட்டோம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இன்றைக்கி நான் குணமாக இருக்கேன். அவர் சாபமானார் எதுக்காக? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக. பணம் எல்லா தீமைக்கும் வேர் இல்லை, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர். பர்ஸில் ஒரு பைசா கூட இல்லாமல் ஆண்டவரை பார்க்காம 24 மணி நேரம் பைசான்னு யோசிச்சுட்டு இருக்க முடியும். அப்போ பணம் இல்லை தீமைக்கான வேர், பண ஆசை தான். இப்போது பணம் தீமைக்கான வேர்னா ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருந்துருக்க மாட்டார். சாலமோனோட வெல்த்தை மெஷர் பண்ணால் இன்றைக்கி ரிச்சஸ்ட் டாப் 10 சொல்லுவோம்ல, அதில் நம்பர் 1 கூட சாலமன் பக்கத்தில் வர முடியாது. சாலமனோட வெல்த்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலையோ இல்லை கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த மாதிரி இந்த பெந்தகோஸ்தேன்னு சொல்லக்கூடிய வட்டத்தில் இது வேணாம்ப்பா, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை, பணம் வந்தால் நம்ம எதாவது தப்பு பண்ணிடுவோமோ. சரிங்களா? பணம் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கவர் உங்களை வழி நடத்துவார். சரிங்களா?
இப்போது இதுக்கப்புறம் சில ஸ்லைட் காமிக்க போகிறேன். ஒரிஜினலாக இந்த இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா ஒரு 18 வருஷமாக இந்த ஹீப்ரூ பேஸ்டு ப்ரீச்சிங்ஸ் நிறையா நான் கேட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஆனால் இது நம்ம சபைக்கு இதை எக்ஸ்போஸ் பண்ணணுமா, பலன் இருக்குமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. சரிங்களா? இப்போ நான் அடுத்து காமிக்க போகிற ஸ்லைட்ஸ். பாஸ்டர் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நல்ல பாட்டு, நல்ல மெசேஜ் ஏதாவது அவருக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுவார். அவர் ஷேர் பண்ண ஒன் ஆஃப் த மெசேஜ் இப்போ நான் அடுத்து காமிக்க போகிற ஸ்லைட் மாதிரி, நம்ம பாஸ்டருக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ சபை மக்களுக்கு இது பிரயோஜனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த சில ஸ்லைட்ஸ். சரிங்களா? பிள்ளைங்க கிளாஸ்க்கு போனோன்னு என்ன படித்த அப்படின்னு கேட்குற பெற்றோர்கள் யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்ட, இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்க இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கான பாடம். சரிங்களா? புதுசாக கொஞ்சம் பாடம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துமே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதில் யோவான் 19:19 22 பார்த்தீங்கன்னா இதை பலமுறை பாஸ்டர் கடந்த சில வாரங்களாக சொல்லிக்கிட்டே வர்றார். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் என்ன எழுதிருந்துச்சு? நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இது 3 பாஷையில் எழுதி போட்டிருந்தாங்க. எபிரேயு, கிரீக்கு, லத்தீன் இதில் எழுதி போட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்மெல்லாம் ஏன் ஆசீர்வாதத்தை சுரந்து வச்சுக்கிட்டோம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறோம்? மெசையா, நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த யூதர்கள், அதுவும் ஆசாரியர்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னு பாருங்கள். ஒரு இடத்துல இது நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஒரு அம்மாவை கொண்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. பல மரத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சுகவீன ஒருத்தன் கட்டில் இறக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவர் சொல்லுவார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ அவன் வந்தது பாவ மன்னிப்புக்காக வந்தானா, குணமாகிறதுக்காக வந்தானா? குணமாகிறதுக்கு வந்தான். இவர் சொல்கிறாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. அப்போ யூதர்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? குணமாக்குறது ஈஸியா இல்லை பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியா? எது ஈஸி? அதாவது பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சுன்னா கண்டுபிடிக்க முடியுமா? தெரியுமா? வெளியில் மனுஷர் கண்ணுக்கு வெளியில் தெரியுமா? குணமானாம் குணமாலங்கிறது மனுஷன் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ யூதர்கள் என்ன நினச்சிட்டாங்க, இவர் சும்மா டுபா குருடா, பாவ மன்னிப்புன்னு சும்மா அடிச்சு விட்றாரு அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. இவர் ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். மனுஷகுமாரன், தேவகுமாரன், அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் வல்லமை இருக்கிறது, கம்ப்ளீட்டாக சுகமாக்குறதுக்கு வல்லமை இருக்கிறது. சரிங்களா? அப்போ அவர் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க அவரை ஒரு 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 கலகக்காரர், இந்த கற்பனைகளெல்லாம் புரட்டி போட வந்தவர், ஒரு மோசமானவர், இப்படி தான் பார்க்குறாங்க. சரிங்களா? எல்லா பேரும் அழிஞ்சு போகிறதுக்கு போல் இந்த ஒரே ஒரு ஆள் போனால் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொல்லணும்னு பார்க்குறாங்க. இவரை கொன்னாச்சு இல்லை, அவங்க திருப்தியாக சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல. இந்த மேலே எழுதியிருக்க இந்த வாசம் ஏன் அவங்கள குத்துது? நம்ம கலகக்காரன் ஒருத்தனை அடித்து தூக்கியாச்சு, இப்போ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுவிட்டு என்னத்துக்கு நீங்கள் எழுதுனீங்கள்ல அதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்கன்னு எதனால் சொல்லணும்? ஏதோ ஒன்று அவங்கள அங்கே கஷ்டப்படுத்தியிருக்கு அந்த எழுதப்பட்டது. சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் அல்லது இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடதுலேருந்து வலது நம்ம வாசிக்கும்போது கரெக்டாக நம்ம தமிழ் இங்கிலீஷ் இடதுலேருந்து வலது வாசிப்போம். இந்த எபிரேய பாஷை ஃபஸ்ட்டு வலதுலேருந்து இடதா வாசிப்போம். அது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. இப்போ தமிழில் உயிர் எழுத்து மெய் எழுத்துலாம் சொல்கிறோம்ல, இந்த எபிரேய பாஷையில் ஒரு 26 27 எழுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் எண்ணி பார்க்கல, 22. இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துகள், எழுத்து மட்டும் இல்லை, ஒரு எழுத்துக்கு ஒரு படம் இருக்குது, ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு எழுத்துன்னு சொன்னால் அந்த எழுத்து மட்டும் கிடையாது, அந்த எழுத்துக்கான விளக்கம் என்னன்னு ஒரு படம் மூலமாக இருக்கும். அந்த எழுத்து என்ன நம்பரை குறிக்குது அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? இந்த எழுத்துகளில் சில எழுத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு எழுத்து யூட்,
ஒரு எழுத்து ஹே, ஒரு எழுத்து வா. சரிங்களா? இந்த 3 எழுத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த எபிரேய எழுத்துக்களில். சரிங்களா? இப்போது நம்ம தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜெஹோவா இல்லை யெகோவான்னு சொல்லுவோம். இதை எபிரேய பாஷையில் யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உச்சரிக்கிறதுக்கு கூட தயங்குவாங்க. இதை வீணில் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த யாவேன்னு சொல்கிறதுக்கு பதில் நிறைய இடத்துல அதோனாய், மற்ற எலோஹிம், வேறு வேறு பேர்களை அவங்க யூஸ் பண்ணுறது. இந்த யாவேங்கிறதுலேருந்து மறுரூபப்படுத்தி சில பேரெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த யாவேங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம யெகோவான்னு சொல்கிற பேரும் இந்த எபிரேயர்கள் யாவேன்னு சொல்கிறதும் ஒன்று. சரிங்களா? இந்த யாவேன்னு நம்ம சொல்கிறோம்ல, நான் சொன்னேன் இந்த எழுத்து வலதுலேருந்து இடமா வாசிக்கணும். இந்த கீழே ஒரு 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 எழுத்து எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஹே வா ஹே, யாவேன்னு சொல்கிறது அதை எழுதினோம்னா யூத் ஹே வா ஹே, இந்த 4 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் யாவே. சரிங்களா? இப்போது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு அவர் மேலே எழுதினாங்கல்ல 3 பாஷையில், அந்த எபிரேய பாஷையில் எழுதினதை நம்ம வாசிக்கணும்னா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, இந்த எபிரேய பாஷையில் வாஸ்தம்னா யசுவா நசரி வேமெலேக் யஹுடிம், இதுதான் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு 4 அம்புக்குறி போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்களேன். யசுவா நசரின் வேமெலேக் ஹாயுடிம், இந்த 4 வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத் ஹே வா ஹே, யாவே அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கும். இவங்க பார்த்த உடனேயே இவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? யெகோவா தேவனையே சிலுவையில் அடித்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த எழுத்துக்களுக்கு ஒரு படம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஒரு பொருள் குறிக்கக்கூடிய படம். இந்த யூத் அப்படின்னா அதுக்கான படம் என்ன அப்படின்னா கை, கரங்கள், அந்த படம் கை போட்டு ஆம் கை. இந்த வாவ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், என்ன படம்னா ஒரு ஆணி. இந்த ஹே அப்படிங்கிறதுக்கு பார், நோக்கி பார். இப்போ இந்த யூத் ஹே வா ஹே யாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் கரங்களை ஆணி பாய்ச்ச கொடுத்தவரை நோக்கி பார். இந்த படத்தை வச்சு நீங்கள் ஒரு கதை சொல்லணும், ஒரு பொருள் விளக்கணும்னா இந்த யூத் ஹே வா ஹே யாவே, இந்த யெகோவா தேவன் யார் அப்படின்னா தன்னுடைய கரங்களில் ஆணி பாய்ச்ச தன்னைத்தானே கொடுத்த தேவன், அவரை நோக்கி பார்க்கிறது. இப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட விலை, நீங்கள் நானும் யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட பொல்லாங்க நம்மள்ட்ட இருந்து எடுத்து போனோன்னா பல மடங்கு நம்மளை குற்றவாளின்னு தீர்க்காமல் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னா அதுக்கான கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப பெருசு. சரிங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் ஏதாவது ஒரு இடத்துல சோதனை, பொல்லாங்கனோட அட்டாக் ஃபேஸ் பண்ணோம்னா அவருக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா அவர் சகலத்தையும் ஆல்ரெடி செலுத்தி முடிச்சிட்டார். அவரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். சரிங்களா? பி பிளெஸ்ட். இன்றைக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்ல போகிறேன். பொதுவாக சொல்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் சொல்லி ஆகணும். இப்போ தேவனுடைய கிரியைகளுக்கும் பிசாசுடைய கிரியைகளுக்கும் அவைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருக்கின்றன. தேவனுடைய கிரியைகளும் பிசாசுடைய கிரியைகளும் எவ்வளவு எதிர்மறையாய் இருக்கின்றன. நாம் எந்த கட்சியில் இருக்கணும்? தேவனுடைய கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள். தேவன் நம்மளை அப்படியே உயர்த்தி நம்முடைய மனசை அப்படியே பரலோகம் போல் மாற்றுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
பிசாசு நம்முடைய மனசை இப்போவே நரகம் போல மாற்றுறதுக்கு வேலை செய்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையே நரகமாக இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம், ஜெயிக்க விட்டுட்டோம்னு அர்த்தம். வாழ்க்கையே நரகம்னா மனசு, அவங்க இருதயம் நரகம் போல் ஆயிடுச்சு. வாழ்க்கையே நரகம், செத்தா கூட தேவையில்லைம்பாங்க. அங்கே அதை விட பயங்கர நரகம். அது மேலே காட்டக்கூடாது, கீழே காட்டணுமா? ஆமாம். யாரும் சாகணும்னே நினைக்கக்கூடாது. சாகணும்னு நினச்சிட்டா, சாகலான்னு பேசிட்டா பிசாசு உங்களை ஜெயிக்கிறான். உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிற. உடனே பாதாளம் போகாட்டி கிடக்குன்னு நினச்சா இப்போவே பாதாளத்தை இருதயத்தில் கொண்டு வர்றான். வேதனையான வாழ்க்கை அங்கே வருகிறது. இந்த வேதனையும் நஷ்டங்களும் துக்கங்களும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. அதை தான் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். சோர்ந்து போன ஆளை எழுப்பவே முடியாதுங்க. நீ என்ன ஒன்று போடன்றோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய இருதயத்தை பரலோகம் போல மாற்றுறதுக்கு அவ்வளோ வேலை செய்கிறாரு. அதை தான் சபை செய்கிறது. அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றோம். இங்கே ஏதாவது ஊர்க்கதையாக பேசிகிட்டு இருக்கிறோம்? இங்கே தேவன் என்ன செய்கிறார், அந்த செயல்கள் உங்களுக்கு எப்படி பிரயோஜனம், நீங்கள் அந்த தேவனுடைய வழியிலே நடக்கிறதுனால நீங்கள் எப்படி, இங்கே மட்டும் பரலோக வாழ்க்கை மட்டும் இல்லை, போகிறதும் பரலோகம். நமக்கு இந்த பரலோகம் போகிறதே நினப்பு ரொம்ப அதிகம். செத்து பரலோகமாவது போயிடலாமுங்க அப்படின்னு விசுவாசிக்க செத்தா பரலோகம் போயிடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நமக்கு இங்கே பூமியிலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு தேவனுக்காக வாழுகிறது. There is a tension between God's work and the devil's work. பிசாசுடைய கிரியைகளும் தேவனுடைய கிரியைகளும் பெரிய மோதல் போக்கிலே இருக்கின்றன. தேவனுடைய கிரியைகளும் பிசாசுடைய கிரியைகளும் மோதல் போக்கிலே இருக்கின்றன. நாம் இதில் எதை எடுத்துக்கிறோங்கிறது நம்முடைய வேலையாக போச்சு. அதாவது ஃப்ரீ வில், சுயாதீனம். நாம் நினச்சா சாகிறேன்னு சொல்லலாம், நாம் நினச்சா பிழைக்கிறேன்னு சொல்லலாம். ஆதாம் செத்தா பரவாயில்லைன்ட்டான். ஆதாம் பரலோகமா நரகமா? மனம் திரும்பியிருப்பானா? மனம் திரும்பியிருந்தா சரி பரலோகம் போயிருப்பான். ஆனால் அதெல்லாம் எழுத மாட்டேன்ட்டார் கர்த்தர். இவன் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சவனே அவன் ஒரு வேளை மனம் திரும்பியிருந்தா கூட எழுதாமல் இருக்கிறது தான் தேவையில்லைன்னு நினச்சிருப்பாரோ என்னமோ. சாலமோன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான்னு பைபிளில் எழுதலை இல்லை. ஏதோ சில வரிகளை வச்சுக்கிட்டு தான் நாம் அவன் மனம் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, அதான் இவை எல்லாவற்றையும் என்னுடைய மாயையின் நாட்களிலே கண்டேன் அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாருடைய கிரியைகளும் நன்மையானாலும் தீமையானாலும் வெளியரங்கமானாலும் அந்தரங்கமானாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த, அதனால் அடங்கியிரு, மனம் திரும்பு அப்படின்னு கடைசியில் எழுதியிருக்கான். அதை வச்சு நாம் மனம் திரும்பிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு கர்த்தர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டார். நரகம் தான் போனான்னு சொன்னாரா? சொல்லலை. மனம் திரும்பினான்னு சொன்னாரா? சொல்லலை. சில காரியங்கள் கர்த்தர் எழுத மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு எப்படி மரித்தார்னு எதுவும் தெரியுமா? தெரியாது. சொல்ல மாட்டேன்ட்டார். நம்ம ஆளுங்க வேணா அதான் கதை விடுவாங்க.
இப்படி அநேக காரியங்களை குறித்து சிலதை சொல்லுவார், சிலதை சொல்ல மாட்டார். ஆனால் நமக்கு விளங்கும். இப்போ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இன்றைக்கி ஆஸ்பத்திரி, மருந்து, சுகத்தை வச்சுக்கணும். எல்லாரும் ஏதாவது ஒரு வியாதி வர்றப்ப டாக்டர்கிட்ட போக தான் செய்கிறோம். டாக்டர்கிட்ட போகாத ஆளே இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி யாராவது இருக்குமா? ஒவ்வொருத்தருமே. ஆனால் பிழைக்கணும். அது ஆஸ்பத்திரிகிட்ட போயாவது பிழைக்கணும். எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போயாவது பிழைக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலேயே பிழைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்கு. எது மேன்மையானது பார்த்தா கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கறது தான் மேன்மையானது. இந்த இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா ஒரு தடவை வந்து கம்யூனியன் எடு, ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டேன்னா ஒரு மருந்து சாப்பிட்டேன்னா வீட்டில் வந்து உடனே கம்யூனியன். ஐயோ ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் இதோ உம்முடைய பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம், சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, போட்டி நடக்குது. யார் ஜெயிக்கிறதுங்கிறத வருது. யாரை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. கர்த்தரை ஜெயிக்க வைக்கலாமா, பிசாசை ஜெயிக்க வைக்கலாமா? நம்ம நேரடியாக ஒரு கேள்வி கேட்போமே, கர்த்தருக்கும் பிசாசுக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா? தைரியம் தானா? சொல்லிடுவீங்களா அப்படியே? ஆனால் எப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த பிசாசுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறேன்றவங்க சமயத்தில் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்கிட்டு பழச்சிக்கிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் வளர்ந்துருவேன், இதில் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி விசுவாசித்து அதை ஜெயமெடுக்கிறது, அதுதானே மேன்மையானது. எல்லா வசனங்களையும் சொல்லியிருக்கான். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால்? ஏன்னா ஆஸ்பத்திரி இருக்குது, சர்ஜன் வேறு, சர்ஜரி பண்ணுற டாக்டர் வேறு இருக்கிறாரு, அப்புறம் ஏன்டா சுகமாகலை அப்படின்னா அது உன் பாவத்தினால அப்படின்னு அங்கே வருது. அப்போ இப்போ இயேசு சொல்கிறாரு, பிணியாளிக்கு வைத்தியன். இப்போ நம்முடைய மனசில் நாம் நம்முடைய இருதயத்தை நல்லா வச்சுக்கிட்டா நாம் கர்த்தராலேயே பூரணமான சுகத்தோட பலத்தோட ஜெயமாக வாழ முடியும். சரி, ஒரு சில சமயங்களில் நம்ம பலவீனமாக இருந்துட்டோம், அப்போ போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு பிழைச்சி மறுபடியும் நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய பாதையில் நம்முடைய ஓட்டத்தை ஓடலாம். நம்ம அப்படி தீர்மானிக்கணும். கர்த்தர் மனுஷன் சாகிறதுக்காகவே உண்டாக்கலை. அது சதா காலம் உயிரோடு இருக்கிறதுக்கு தானே கர்த்தர் உண்டாக்குனார். ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சு விட்டு 930 வருஷத்தில் செத்து போயிட்டான். இப்போ கடைசிக்கு ஆதாம் தேவலைன்னு இருக்குது. ஏன் நம்ம எல்லாம் அப்புறமேலு நோவா காலத்தில் 120 வயசுடா இருந்துக்கடான்னா நம்ம ஆளுக்கு அது முடியாதுன்னு 70-80க்கு விசுவாசிகளை விட அவிசுவாசிகள் 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவிசுவாசிக்கு தான் தேவலைன்னு சொல்லிடலாமா? நம்ம சொல்ல முடியாது. அவங்க எத்தனை வருஷம் 100 வயசு வாழ்ந்தாலும் பாவி தான். அதனால் அது ஒன்றும் மேன்மை அல்ல. இன்றைக்கு இந்த போட்டியில் பிசாசு கொல்ல பார்க்குறான், கர்த்தர் உயிரை கொடுக்க பார்க்குறாரு. பிசாசு சுகவீனமாக்க பார்க்குறான், கர்த்தர் சுகம் கொடுக்க பார்க்குறாரு. பிசாசு பலவீனப்படுத்த பார்க்குறான், கர்த்தர் உங்களை பலசாலியாக்க பார்க்குறாரு.
அதனால் சபை என்ன செய்யணும்? சபை ஆஸ்பத்திரிக்கு போய்க்கணும்னு சொல்லணும். ஆனால் அதை விட பெட்டர் இதுதான்னு சொல்லணும். இதில் சபையில் நடக்கிற உலகங்க நடக்கக்கூடிய பிரசங்கங்களை எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன் மனிதன் இவ்வளவு தோல்விகளிலே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனசாட்சியில் அந்த குற்றவாளிங்கிற மனசு லிங்கரிங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டான்னு தெரிஞ்ச ஒரு பாடும் லிங்கரிங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாவிதான் அப்படின்னு அந்த நினப்பு இருக்கிறதுனால தான் எனக்கு அம்புட்டு ஆசீர்வாதம் இல்லாட்டி பரவாயில்ல ஆண்டவரே, இது பிள்ளைய சுகமாக்கி விட்டா போதும் ஆண்டவரே. இது என்னது? பிள்ளையை சுகமாகணும், எனக்கு நிறைய ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்குறத விட்டுட்டு ஏன் கொஞ்சம் குறைச்சி கேட்குறாங்க? ஏன் கொஞ்சம் குறைச்சி கேட்குறாங்க? நமக்கு அம்புட்டு ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லைன்னு இந்த மனசு நம்ம சொல்லுவோம். பரிசுத்தமாக்கப்பட்ட எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லி சொல்லி அடித்து ஏற்றணும்னு பார்க்குறோம். ஆனால் இந்த மனசு எல்லா பக்கங்கள்லையும் ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனை சாகடிச்சிருக்காங்க. ஏன்? ஒய்? இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா, பைபிளை படிச்சுட்டே வந்தா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, இந்த மனசாட்சியில் குற்ற மனசாட்சின்னும் தாழ்வு மனப்பான்மைன்னும் அப்படி ஒன்று நம்ம கர்த்தர்கிட்ட நிற்கிற அளவுக்கு பெரிய சூறப்பள்ளி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை தானே ஆகும் அப்படிங்கிற நினப்பும் மனுஷனுடைய மனசை விட்டு போக மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் கெட்டிக்காரத்தனமாக அந்த மனசுக்குள்ளே நம்ம அவ்வளவுக்கு பெரிய ஆள் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு, நம்ம குற்றவாளி தானே, நம்மளாம் பாவி தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அடிச்சு அடிச்சு பார்க்குறாரு, நான் உன்னை நீதிமான் ஆக்கிறேன், நான் உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கேன். இல்லை ஆண்டவரே, நீ பாவிதான், யாரும் இல்லைன்னது. ஏன் நீ பாவிதான்டா? பிறந்ததே பாவிதான், ஆதாமுடைய சந்ததியா பிறக்கும் போதே பாவிதான். அப்புறம் பாவி என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். எனக்கு தெரியும்டா உன்னைய, நீ பாவின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ என்கிட்ட வந்துட்ட பத்தியா? ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டானா? அவர் யாருன்னு அவர் சொன்ன வார்த்தையை நம்பினதுனால அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதாவது அந்த நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறத வேறொரு விதத்தில் அதை சொல்லலாம், ஜஸ்டிஃபைடு. இந்த ஒரு காரியம் இது ஒரு காரியத்தை நிமித்தம் இவனை நான் நீதிமான்னு சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நிமித்தம்? இயேசுவே ஆண்டவர் சொல்லிட்டு அவன் கர்த்தட்ட வந்துட்டான்ல, அந்த ஒரு காரியத்தினால இவன் பாவிதான். யார் பாவி இல்லைன்னது? வகைரா பூரா, ஆதாம்லேருந்து வகைராவா பூரா பாவிகள் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? டேய், நீ என்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னேன்ல, என்னை நம்புறேங்கிற இல்லை, அந்த ஒரு காரியத்துக்காக நானும் உன்னை நீதிமானாக ஆக்குறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது நன்மை செஞ்சு செஞ்சு நீதிமான் ஆகிறத பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஏன் உன்னை ஆக்கி விட்டான்டா, உன்னை நீதிமானாக ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ எதை நம்புறது? நீர் ஆக்குனதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, என் மனசு ஆனால் இப்படி சொல்லுது ஆண்டவரே. இப்போ அவருடைய வார்த்தையை நம்புறதா, இந்த மனசுக்குள்ளே இருக்கிறத கேட்குறதா? இந்த மனசு தான் பாழா போன மனசு, கெட்டு போன மனசு, குட்டையில் உருண மட்டையில் மாதிரி இருந்த இந்த விழுந்து போன உலகத்தில், பாவிகள் இருக்கிற உலகத்தில், பிசாசு கிரியை செய்கிற இந்த உலகத்தில் அதில் வாழ்ந்து தொலைச்சதுனால இன்னும் அந்த அப்படியே ஒரு சேலலில் நினைப்பங்க இருக்குது. அதைத்தான் மாற்றுங்கிறாரு. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தர் இங்கே நான் சொல்றேன், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார்.
பிசாசு விழுக்காட்டன்னு அப்படியே நம்மளை கீழே பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் எத்தனை தடவை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின்னு சொன்னால் அப்புறமும் இல்லை ஆண்டவரே என்னது இந்த இல்லை ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட ஒருத்தருமே பேசக்கூடாது. அவர் சொன்னதுதான். அவர் சொன்னது பொய்யாயிருமா? சொன்னது பொய்யாயிருமா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு சவால் விடுறாரு. எப்பா நீ நம்பிட்டேன்னா செத்தவனை கூட எழுப்பிடலான்றார். அதுதான் விசுவாசிகள் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்தது. எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்தோரை எழுப்பிட்டு தான் இருந்தாங்க. இயேசுநாதர் போய் செத்த 4 நாள் ஒருபாடு நாருமேன்னு சொன்ன கேஸை போய் எழுப்பி விட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்கிறார். இவரை கேட்டால் ஜீவன்கிறாரு, அவனை கேட்டால் மரணம், இவரை கேட்டால் சத்தியம், இவரை கேட்டால் பொய். பொய்யை நம்ப வச்சு பிசாசு நம்மை பலவீனப்படுத்துகிறான். பொய்யை நம்ப வைத்து பிசாசு நம்மை பலவீனப்படுத்துகிறான். மனசு பலவீனமாகி சரி ஏதோ 70-80 வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் தெம்பு இருக்கான், சரி அப்படியே 100 வரைக்கும் செஞ்சுரி அடிச்சிடலாமா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் ஆளுக அப்படியே அலட்டிக்கிறான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க 100க்கு மேலே இருக்கிறவங்க 105 107 நம்ம கேள்விப்படுறோம். அது என்னமோ ஜப்பான்காரன் மட்டும் ரெக்கார்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்கள்கிட்ட ரெக்கார்டு இல்லை. அவன் ரெக்கார்டு வச்சுருக்கிறான்னு 117 வயசில் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறானுங்க. நான் அதான் கேட்பேன், சாகாமல் இருப்பேன்னு சொல்லாட்டி பரவாயில்ல, சாகவே மாட்டேன்னு நீ சொல்ல வேண்டியதில்லை. அட்லீஸ்ட்டு இந்த பாவிகளுக்கு கர்த்தர் கொடுத்த 120 வருஷமாவது நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஹலோ, இங்கே இருக்க நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஆளு எல்லாம் 120 வருஷம் இருந்தீங்கன்னா இயேசுநாதர் வந்து உங்களை கூட்டி போவார். இல்லாட்டி முன்னாடியே போய் எங்கிட்டாவது படுத்து கிடந்து அப்புறமேல அவர் வந்து எழுப்பணும். சரி படுத்து கிடந்து எந்திரிச்சு போகலாமா, வர்றப்ப பறக்கலாமா? ஏன்னா இயேசுநாதருடைய வருகை ரொம்ப சமீபம்னு நான் நம்புகிறேன். நான் வந்து தீர்க்கதரிசியெல்லாம் இல்லை, ஆனால் நாட்டு நடப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. எல்லாம் எங்கேயோ போகுது. எல்லா தேசத்தோடைய தலைவர்கள் அவங்கெல்லாம் செய்கிற வேலைகளை பார்த்தா அந்த உலகமே எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப்பு அமெரிக்காவில் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அந்த ஆள் சொல்கிறாரு, அந்த அமெரிக்காவில் சில ஸ்டேட்டில் அந்த 10 கற்பனைகளை ஸ்கூலில் கூட எழுதி போட விட மாட்டாங்களாம். இந்த ஆள் வந்து சொல்கிறார், பைபிள் இஸ் பேக் இன் அமெரிக்கா, மறுபடியும் பைபிளை அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வர்றேன் அப்படிங்கிறார். ஒரு ஆள் வாயால் சொல்லணுமே. நான் கேட்குறேன், சுவிசேஷம் உலகம் முழுசும் அறிவிச்சாச்சா இல்லையா? வேறு எவனு போய் அறிவிச்சானே இல்லையா? இந்த ஒரே ஒரு ஆள் அங்கே ஏறி உட்காந்துக்கிட்டு அதால் சொல்கிறாரு, இந்த தேசத்தை காப்பாற்ற என்னை விட பெரிய ஆள் ஒரு ஆள் வேணும், அது கர்த்தர் இயேசுதான் அந்த ஆள் சொல்கிறாரு. ஹலோ, அவரு மறுபடியும் ஸ்ட்ராங் அமெரிக்கா அப்படின்னு அந்த ஆள் பேசிக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க வந்துச்சு. மறுபடியும் அமெரிக்கா கிரேட், ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்காவை மறுபடியும் பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த அமெரிக்காவை நல்லா ஆக்கிறதுக்கு, பெருசாக கிரேட்டாக ஆக்கிறதுக்கு என்னை விட பெரிய ஒரு ஆள் வேணும், அவர் இயேசுநாதர் தான் பிரசிடென்ட் எலெக்ட். இனிமேல் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்க போகிற எலெக்ட் ஆகியிருக்கிற அந்த ஆள் சொல்லிட்டாரு. இதை உலகத்தில் இருக்க எல்லாரும் கவனிக்கிறாங்களா இல்லையா? இந்த சுவிசேஷ உலகெங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது அறிவிச்சாச்சா? ஆனால் இந்த காட்டுமேட்டில் கிடக்கிற சில ஆளுகளுக்கு என்னமே அமெரிக்காவில் ஏன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன,
எனக்கு சாப்பாடு அப்பைக்கப்போ கிடைச்சா ரேஷனில் கிடைக்கிது அது போதும் அப்படி சொல்லிட்டு இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எல்லா இடங்கள்லையும் ஆள் வச்சிருக்கிறார். இந்த இயேசுவே ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்திலே பரலோகத்துக்கு வரவே மாட்டான்ட்டார். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது, ரட்சிக்கப்பட்டுட்டோம். நமக்கு இந்த டென்ஷன் சொன்னனே, ஒரு மோதல் போக்கு, தேவனுடைய கிரியைக்கும் பிசாசுடைய கிரியையில் ஒரு மோதல் போக்கு இருக்குன்னு, இந்த எந்த இடத்துல நம்ம மடங்குறோமோ அந்த இடத்துல பிசாசு நம்மளை மடக்கிடுறான். எங்க சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் எங்கே இருக்கு? வசனம் எடுங்க, எனக்கு உடனே எடுக்க வரல. நீதிமொழிகள் தான் வச்சுருக்கேன், 24:8-10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஏங்க ஆபத்து இல்லவே இல்லையா? எல்லாருக்கும் தான் ஆபத்து வருது. எங்கேயுமே சோர்ந்து போகிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயரில், எபிரேயர் 4வது அதிகாரம் 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபா சண்ட தண்டையிலே கெட்டி சேர கடவோம். அப்படி இருக்குது. அப்புறம் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 38-39, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். சரி, இப்போ சீரியஸாக 2 வரி. மத்தேயு 26வது அதிகாரத்தில், மத்தேயு 26ல் 53-54, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்திலே அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இயேசுநாதர் சாகிறதுக்கு தான் வந்தார். என்னன்னு கேட்டால் நம்மளை பிழைக்க வைக்கிறதுக்காக. சாக இருக்கிற நம்மளை பிழைக்க வைக்கிறதுக்காக இயேசுநாதர் வந்து செத்தார். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறதுக்கு சக்திகள் இருந்துச்சு. பிசாசு முதல் கொண்டு மனுஷர் முதல் கொண்டு. ஏன் பேதுருவே ஒருத்தன் காதை அறுத்துவிட்டான். டேய், பட்டயத்தை எடுத்தேன், பட்டயத்தினால சாமான் போட்டிருக்கனால பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லிட்டு நான் இப்போ நினச்சேன்னா, பிதாட்ட கேட்டால் 12 லேகியோன் 12,72,000 தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா? இந்த இவங்கெல்லாம் என்னை பிடிச்சிட்டு போய் அங்கே விசாரிச்சுட்டு சிலுவையில் அறைய விடாமல் தடுக்கிறதுக்கு 12 லேகியோன் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரா? 12,72,000
தூதர்கள். ஒரே ஒரு தூதன் போதும் பிசாசை கட்டி போடுறதுக்கு. அப்படி தானே எழுதியிருக்கு. 12,000 தூதர் அனுப்ப மாட்டாரா? ஆனால் நான் அதை கேட்டேன்னா, அப்புறம் எப்படா நான் உங்களுக்காக ரட்சிப்புக்காக சிலுவைக்கு போகிறது, இதுக்கு தானடா வந்தேன்னு சொல்ல வர்றாரு. அப்போ அவருக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்குறாரு. சரிதானா? இப்போ நாமும் கூட ஒரு சில நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற பாவ சோதனைகள், நமக்கு உண்டாயிருக்கிற பாவ சோதனைகள், அல்லது நீ பாவம் செய்யலைன்னா உன்னை அடிப்பேன், இங்கே வா எங்கள் கூட்டத்திலேருந்து நாங்கள் கும்பிட்ற மாதிரி கும்பிடு, அப்படியெல்லாம் சொல்லி உங்ககிட்ட போராடுறவங்ககிட்ட அதை எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு. அந்த சோதனைகள், பாவ சோதனைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஐயோ இதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படி கேட்க முடியுமா? கேட்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? சாகணும். அப்புறம் சத்தாதான் விடுவாங்க இவங்க. அதனால் என்ன செய்யணும்? அப்போ எனக்கு வந்திருக்கிற சோதனைகளை நான் நிற்பேன், அதில் நான் ஜெயிப்பேன். இப்போ ஒரு கேஸ் சொன்னதை கேட்டீங்க. சிக்கலாக்கில் தாவீது மாட்டிக்கிட்டான், இவனுடைய குடும்பத்தையே கொண்டு போயிட்டாங்க. எல்லோரும் இவன் மேலே கல்லெறியணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தன்னை தேவனாய கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கிட்டதுனால நம்ம வழக்கமாக சொல்லுவோம், போய் இழந்ததெல்லாம் மீட்டுட்டு வந்தேன். அது உண்மைதான். ஆனால் அந்த காலங்களில் இந்த மாதிரி யுத்தத்துக்கு போகிறவங்க நிறைய பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பெரிய கொள்ளைக்காரங்க. அது அமலேக்கியர். அந்த அமலேக்கியரை பற்றி தான் அங்கே யாத்திராகமத்திலேயே அங்கே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணப்போ மோசே மலை மேலேருந்து கையை உயர்த்திக்கிட்டு இருந்தான்னு அதோடைய முடிவில் அமலேக்கியருக்கு விரோதமாக கர்த்தருடைய கை அவன் என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுனால கர்த்தருடைய கை அவனுக்கு முடிவு வரைக்கும் எதிராக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். அதே அமலேக்கியர் இந்த தாவீது காலத்தில் இவனுடைய குடும்பத்தை அடிச்சுட்டு போகிறான். அவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டு இப்போ தான் சொன்னதை கேட்டீங்க. அந்த யூதா கோத்திரத்து மூப்பர்களுக்கு அந்தந்த ஊர்களில் இருந்தவங்களுக்கு பங்கு அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் தன்னுடையதை மீட்டுக்கிட்டது மட்டும் இல்லை, அங்கிட்டிருந்து எக்ஸ்ட்ரா கொள்ளை அடிச்சுட்டு தனக்கு மட்டும் இல்லை, அந்த யூதா தேசத்தில் இருக்க இந்தந்த ஊர் பிரபுக்களுக்கு இவன் அனுப்பத்தக்கதாக அவ்வளவுக்கு கொள்ளை கர்த்தர் கொடுத்தார். ஹலோ, அதனால தான் நெருக்கத்தில் கூட நம்ம கர்த்தருக்காக தாக்கு பிடிச்சா அது பெரிய ஆசீர்வாதமாக முடியும்னு நமக்கு விளங்கிருச்சா? அப்போ ஐயோ சோதனையிலிருந்து தப்பிச்சுக்க உதவி செய்யும் ஆண்டவரே, இல்லை, சோதனையில் ஜெயிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. சோதனையிலிருந்து தப்பி ஓடுறதுக்கா, சோதனையில் ஜெயிக்கிறதுக்கா? எதுக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க? சோதனையை விட்டு ஓடி போயிடலாமா? பரீட்சை எழுதாமே இந்த வருஷம் விட்டுட்டாக்க அப்புறம் அடுத்த வருஷம் அதே கிளாஸில் உட்காந்துருக்க வேண்டியதுதான். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாமல் அடுத்த வகுப்புக்கு அனுப்பவே மாட்டாங்க. அப்போ சோதனையை ஜெயிக்க தான் தீர்மானிக்கணுமே ஒழிய, ஐயோ இதிலிருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என்னை காப்பாற்ற ஆண்டவர், இந்த ஜபமே ஒரு பேய்த்தனமான ஜபம். அதுலேருந்து காப்பாற்றி விட்டுருவாரு. அப்புறமேல் நீ வளரவே மாட்ட, சவலை பிள்ளை மாதிரி போட்ட இடத்துல கிடக்கும். நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளாய் பலசாலிகளாய் எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தருடைய வழியிலே நின்று நான் தேவனுடைய காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிற வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ இருக்கேங்க, அப்படியே போகுது, எப்படி இருக்க, ஏதோ இருக்கேங்க, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. கர்த்தர் இந்த ஸ்ப்ரிங் போட்ட ஷூ போட்டால் அது ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு உற்சாகமாக குதிச்சுக்கிட்டு உற்சாகமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. தூங்கத்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறவங்க சபிக்கப்பட்டவர்கள். அது என்னடா அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் எழுதியிருக்குல்ல. அப்போ நம்ம ஏன் அசதியாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியை பெற்றா உற்சாகமா பெலனா, ஒன்று அசுத்தாவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி.
இந்த எல்லா அசுத்தமான பாவங்களுக்கு இடம் கொடுத்தா அது அசுத்தாவி. ஹலோ, அசுத்தமான எண்ணங்கள் கிரியைகள் அதுக்கு இடம் கொடுத்தா எங்கே இருக்கிறான்? அசுத்தாவி கண்ட்ரோலில் இருக்கிறோம். நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டு கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம்னா பரிசுத்த ஆவியோட கண்ட்ரோலில் இருக்கிறோம். மனசு தாங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் இருக்குமா? சுத்தம் உள்ளவர்களுக்கு அந்த வசனத்தை எடுங்க தீர்த்துல, அதில் பின்னாடி கொஞ்சோண்டு வருது. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய மனசும் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். எடுங்க தீத்துல 1:15, தீத்து 1:15. உங்களுடைய மனசை நல்லா வைக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிற கூட்டத்தில் இருக்கீங்க, கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறீங்க. மனசு சோர்ந்து போயிட்டீங்கன்னா அங்கே பிசாசு கூட்டத்தில் இருந்து இருக்கிறான். அப்போ தள்ளி போட்டு மிதிக்கிறான் அவன். உப்பு சாரமற்று போனால் எதுக்கு பிரயோஜனப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால். நம்ம சாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தா, அப்புறம் போறேன் வர்றமெல்லாம் மிதிப்பேன். நமக்கு இது வேணுமா? ஆனால் இதை வாசிக்க பார்க்கலாம். தீத்துல 1:15, சுத்தம் உள்ளவர்களுக்கு. ஆமாம், உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சுத்தம்தான். அப்புறம் அடுத்து அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றுமே சுத்தமாகிறாது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும். அது அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே தெரியுதே. இப்போ நம்ம மனசு சுத்தமாக இருக்கா இல்லையா? ஏதாவது அசுத்தமாக வந்தால் போ அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிக்க வேண்டியதான. ஐயோ ஆண்டவரே, இந்த அசுத்தத்தை போக்க ஆண்டவரே, போக்க ஆண்டவரே, போக்க ஆண்டவரே, போக்க ஆண்ட. இது என்னடா ஜபம்? அது அசுத்தமாக இருந்தா போ அப்படி சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறீங்க. இந்த பிசாசு வர்றேன், அவனுக்கு என்கிட்ட இடம் இல்லைன்ட்டார். அவர் சிலுவைக்கு போகிறாரு. சிலுவைக்கு போகிற வழியில் பார்த்தா பிசாசு வர்றான், அவனுக்கு என்கிட்ட இடம் இல்லை, அவன் சரக்கு என்கிட்ட எண்ணமே இல்லை அப்படி சொல்லிட்டாரு. சிலுவைக்கு போகிறாரு, பாடுபட்டார், அவனை ஜெயிச்சு விட்டார். ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? அவர் சிலுவைக்கு போனதுனால, அவர் அங்கே சிலுவையில் மரித்ததுனால தான் ஜெயித்தார். நம்ம பிழைக்கிறதுனால தான் ஜெயிக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு பாடுகள்லாம் வரலாம், ஆனால் அதில் ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்கறதுக்குன்னே கர்த்தரங்க வைராக்கியமாக நிற்கிறாரங்க. உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று அறியீர்களா? அப்படி கேட்டிருக்கு. அதனால் எந்த சோர்வான பேச்சு காட்டாலும் தான் அப்படி தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சி ஜெயமாக ஏறி வர்றதுக்கு நம்ம தீர்மானிக்கணும். தீர்மானிங்க. இங்கே சபையில் அட்லீஸ்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஆஸ்பத்திரிக்காவது போய் சுகமாக இருங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதை ரொம்ப பேச மாட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார். அதை நம்புனா சுகமாயிருவீங்க. இந்த பலா போன மனசு அதை நம்ப மாட்டேன்னு இப்படியே போராடுது. நம்ம என்ன சொல்லணும்? தள்ளிப்போ, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லலாமா? போராடி இது அவிசுவாசத்தை போக்குறேன், தள்ளுறேன் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். எதிர்த்து நில்லு, ஓடி போயிடும். அவ்வளவுதான். அந்த நினப்புகளை நீ வேண்டாம் படா, கிட்டே வரக்கூடாது, ஓடிப்போ அப்படி சொன்னால் போயிடுறான். பில்லி சூனியம் வச்சு விட்டுட்டாங்க ஆண்டவரே. அது மலையாள மாந்திரிகம் ஆண்டவரே. அவருக்கு தெரியாது. இங்கேருந்து நம்ம ஆளுக்கு சொல்கிறாங்க. டாப் அந்த பிசாசு சாத்தான் முதல் கொண்டு கீழே இருக்க வகைரா எல்லாரும் அத்தனை பேர் நின்னாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் தலையில் இருக்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை தொட முடியுமா? ஏய், உனக்கு இடம் இல்லைடா, போடா, உன் சரக்கு என்கிட்ட இல்லை, போ. அவன் சொல்லுவேன், என் சரக்கு இருக்கிறவனை நான் போய் பிடிச்சிக்கிறேன்.
அப்படி சரக்கு இல்லைன்னா கூட பொய் சொல்லுவேன் நம்மக்கிட்ட. அந்த காலத்தில் நீ செஞ்சதெல்லாம் தெரியாதா? எப்படா அங்கே ஒரு கணக்கு இருக்குது. என்னது? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டி, என்கிட்ட பழைய சரக்கு என்கிட்டமே இல்லை இப்படா அப்படி சொல்லிடலாம். நீங்கள் சொல்லலாமா? ரொம்ப போராடி அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசில் லேசாக நீங்கள் ஏற்றுக்கிறலாம். நீங்கள் விடுதலையோட கூட நிமிர்ந்து நடக்கலாம், தைரியமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆதலால் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசுகளை நம்ம தோக்கக்கூடாதுங்க. இவன் யாரு இவன்கிட்ட போய் நம்ம தோக்கிறது? இவன் யாரு நம்மளை எல்லாம் நமக்கு முடியாதுன்னு இவன் சொல்ல வைக்கிறது? முடியாது, அதுக்கு முடியாது. நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், எனக்கு ஜீவன் இருக்கு, பரிசுத்த ஆவியார் என்னோட கூட இருக்கிறாரு. தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்னைக்கு அதனால நாங்கள் நம்ம சபை மக்களை கண்ட இடத்துல போய் கண்ட பிரசங்கள்லாம் கேட்க அனுப்ப மாட்டோம். இங்கே ஒழுங்காக இந்த இடத்துல ஜீவன் இங்கே இருக்குது. வேறு போய் அங்கே கண்டதெல்லாம் குப்பையெல்லாம் கேட்டு வந்தால் கூட இங்கே ரத்தத்தால் கழுவிக்கிடலாம், புத்தியை சரியாக்கிக்கலாம். நீங்கள் வாழ வேண்டும். இயேசுனார் ஒரு வார்த்தையை விட்டு போயிட்டாரு. என்னன்னு? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் அவர் சொன்னது தானா? பேதுரு பவுல் இல்லை சொல்லலை, இல்லை, இது இயேசுனார் சொன்னது தானே. அவர் சொன்னதில் ஒரு வார்த்தையை விட்டுருவாரா? நாம் விசுவாசிக்க கூடுமானால் நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் சொல்லிட்டு போய் லாசர்வை எழுப்பி விட்டு வந்துட்டார். நீங்கள் எழுப்பி விடுற கூட்டமா புதைக்கிற கூட்டமா? இயேசுனார் எத்தனை பேர் அடக்கம் பண்ணார்? கர்த்தர் ஒருத்தனை மட்டும் அடக்கம் பண்ணார். ஒரே ஒருத்தனை மட்டும் மாட்டிக்கிட்டான். அந்த பிசாசு நோ, அந்த மோசே அவன் கண்மலை அடித்தான், அதனால அவனை நரகத்தை தான் போக்கணும், அந்த சரீரத்தை என் கண்ட்ரோலில் கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். கர்த்தர் பார்த்து படா அப்படின்னு சொல்லிட்டு மோசையை அடக்கம் பண்ணது கர்த்தர். அவன் எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டான்னு ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு எழுதியிருக்குது. மற்றபடி இயேசுநாதர் போய் யாருக்கும் அடக்க ஆராதனைக்கு போனாரா? கல்லறைக்கு போய் எழுப்பி விட்டு வர்றாரு. நீங்களும் அதை சுகவீனமாக இருக்கிறவங்கள சுகமாக்கி உயிர்ப்பிக்கிற ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். செத்தவங்களை எழுப்புவீங்களான்னு எனக்கு தெரியல, நானும் அப்படி எழுப்புவேனான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எழுப்பிட்டு போகிறோம். நம்ம பலத்திலே எழுப்ப போகிறோம். ஹலோ, யாராவது நினைக்கிறீங்களா நம்ம பலத்தில் எழுப்ப போகிறோம்? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவருடைய பலத்தில் தான் எதை வேணாலும் செய்வோம். அதாவது தலைவலிக்காரனுக்கு சுகமாக்குறது, அப்புறம் வயிற்று வலிக்காரனை சுகமாக்குறது, இது சாதாரண இந்த மாதிரி காரியம் முதல் கொண்டு பெரிய வியாதி அல்லது கேன்சர்ன்றாங்களே, வேறு என்னென்னமோ சொல்லி தொலைக்கிறாங்களே, அது எல்லாத்தையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. அதை நம்ம பலத்திலே செய்ய போகிறோம். நம்ம பலத்திலே செய்ய போகிறோம். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா உங்கள் பலத்தில் செய்ய போகிறீங்கன்னு? அப்போனா அவ்வளோதான், கதை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பலத்தில் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போதான் கேட்டீங்க, ஏதாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தால் போயிட்டு வந்துட்டு இங்கே கம்யூனியனும் உம்முடைய தழும்புகளால், உம்முடைய பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தால், அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு நீங்கள் மறுபடியும் அறிக்கை பண்ணணும். அதாவது ஒவ்வொரு வியாதியும், வெறும் தலைவலி முதல் கொண்டு ஒவ்வொரு வியாதியும் இட் இஸ் எ ஸ்லோ டெத். கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது. ஒவ்வொரு வியாதியும் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது. மனசுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் சுகமாகாதுங்கிற நினைப்பு
அவனை சாகடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அதான் சொல்கிறோம், இந்த அவிசுவாசமாக இருக்கிற இருதயமே சரியாக இந்த பிசாசோட பொய்யை நம்பிக்கிட்டு நீயே அவிசுவாசத்தோடு இருக்கிற, அந்த பொய்யை வெளியே தள்ளு, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்க, அவருடைய தழும்புலால் குணமானேன்னு இருக்கு. அட்லீஸ்ட் போராடு, நல்ல போராட்டத்தை. இந்த விஷயத்தில் இது நல்ல போராட்டம் தானா? எந்த எந்த வழியில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழையிறான்னு பார்த்து முதல்ல கதவை அடைக்கணாங்க. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் முழு இடம், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில். இதை தவிர வேற என்ன சாதிக்க போறீங்க நீங்களா என்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்குறேன், இதை தவிர வேற பெரிய சாதனையாக நீங்கள் எதையாவது செய்ய போறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் இந்த இப்போ தான் யாரோ சொன்னாங்க, ஒரு மாதம் 4.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானா, இப்போ தான் படித்து முடிக்கிறாங்கன்னா 4 மாதத்துக்கு 4.5 லட்ச ரூபா சம்பாத்தியம்மா. ஆமாம், சம்பாரி. நாளைக்கு போய் இந்த அங்கே இடிச்சு விட்டான், கீழே விழுந்துட்டான், செத்து போயிட்டான்னு வாங்க. 4.5 லட்ச ரூபா வந்து காப்பாற்றுமா அவனை? அதுக்கு நம்ம சம்பாத்தியமே வேண்டாமா? சம்பாத்தியத்தை இவர் கொடுப்பார். அதில் எங்க உபாகமம் 8:18 நினைக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்க, இதோட முடிக்கலாம். உபாகமம் 8:18. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு. ஏங்க இதை விட கர்த்தர் நல்ல கர்த்தர் வேணுமா உங்களுக்கு? என்ன போட்டிருக்கு? உபாகமம் 8, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை நினச்சிக்கடா, போகும் வழியெல்லாம் அவரை நினச்சிக்க. அப்போ அவர் உன் பாதையை செவ்வாய் பண்ணுவார். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரு ஆணையிட்டு கொடுத்துட்டாராம், வாக்கு பண்ணிட்டாராம், நான் அப்படி செஞ்சிருவேன்ட்டாராம். தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் என்ன பண்ணிட்டாரோ உடன்படிக்கை பண்ணிட்டாராம். அதை அவர் இங்கே பாருங்க, அவர் உடன்படிக்கை நம்ம முறிச்சா நம்ம செத்து போயிடுவோம். ஹலோ, உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை. நம்ம அந்த உடன்படிக்கையை முறிச்சா நம்ம செத்து போயிடுவோம். அவர் முறிச்சா, அவர் முறிச்சா அவர் சாகணும். அதுக்கு அவர் ரெடியா இருப்பாரா? அதனால உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்படி ஒரு கர்த்தர் இருந்தா ஐஸ்வர்யம்ங்கிற பிரச்சனையே, அந்த பிரசங்கமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கோஷ்டி இந்த கோயில்களில் எழுப்பிக்கிட்டு வைராக்கியமா பேசிக்கிட்டு வெள்ளை துணி தான் போடணும், நகை நட்டு போடக்கூடாதுன்னு, மருந்து மாத்திரைக்கு போயிடக்கூடாதுன்னு, சீக்கிரமா சாகு. அதுக்குன்னு நம்ம மருந்து மாத்திரையை நம்பிக்கிட்டா இருக்கிறோம். ஏதோ அவசரத்தில் ஒரு கிணத்தனமாக இருந்துட்டான், அதனால் போய் வியாதி வந்துடுச்சு, ஆஸ்பத்திரி போனவன் தான். ஆனாக்கா எங்கே வியாதி எந்த வழியாக நுழைஞ்சிச்சு அதை பார்த்து முதல்ல சரி பண்ணணும். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்லி முடிக்கிறேன், பரிசுத்தாவிலே நிரம்பிய வாழ்க்கையை வாழுங்கள். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கலாமா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? காரியத்தை செய்வாரா? ஓகே, எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை ஜெயமாய் நடத்துகிறவர், எங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறவர், அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுறதுக்காக எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனெல்லாம் கொடுக்குறீர்னு எழுதியிருக்கிறது. நன்றி கர்த்தாவே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உண்மையில் பிரியமாக இருக்கிறோம், உடனே அன்பு கூறுகிறோம், உம்மை கீழ்ப்படுகிறோம், நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம்.
கர்த்தாவே உமக்கு நன்றி. இங்கே இருக்க எல்லார் மேலும் உங்களுடைய அபிஷேகம் தங்கட்டும். இன்றைக்கி வீடுகளுக்கு போகிறப்பெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்க கிருபை தாரும். ஆவியிலே பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும். நீர் ஆசீர்வதியும், ஜீவனுள்ளவர்களாய் வாழட்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே துதிக்கான மகிமை. இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு அப்பக்கப்போ சொல்லிக்கிறேன். ஆண்டவரே நீர்கள் ஆசீர்வதியும் நடத்தும். இந்த ஆட்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சுகமாக இருக்கணும், எல்லோரும் சமாதானமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே களி கூறணும், எழும்பி குதித்து சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை இவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டாக கடவுது. ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.